அனைவருக்கும் காலை வணக்கம். நான் B.M. சக்தி சுஜய். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் வேலம்மாள் வித்யாசரம் மேல்நிலைப் பள்ளி, செவ்வாப்பேட்டை. இன்று நான் பேச உள்ள தலைப்பு திருக்குறள் கதைகள். குறள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தொகுத்தொற்றுள் எல்லாம் தலை. ஒரு கதை. முகிலன் என ஒரு சிறுவன் படித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவன் தாயார் அவனை கூப்பிட்டு உணவருந்து என கூறினாள். முகிலனும் உணவருந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு நாய் அவனை பார்த்தது. அப்போது முகிலன் சிறிது உணவை அவன் நாய்க்கு கொடுத்தான். அதை கண்டு அவன் தாயார் கோபமடைந்து முகிலனை திட்டினார். அந்நாயையும் துரத்தி அடித்தார். ஏன் அந்நாய்க்கு உணவளித்தாய் என தாயார் கேட்டார். அதற்கு முகிலன் எதையும் கூறவில்லை. தினமும் அவன் நாய்க்கு முகிலன் உணவளிப்பான். சிறிது நாட்கள் பிறகு அவன் நாயானது அவன் அன்போடு பழகியது. ஒரு நாள் முகிலனின் தாயார் சந்தைக்கு சென்று பொருட்கள் வாங்கலாம் என எண்ணினாள். அவள் சென்றவுடன் ஒரு பாம்பானது முகிலனை கடிக்க வந்தது. அப்போது அவள் நாய் அந்த பாம்பை கொன்றது. சிறிது நேரம் கழித்து அவன் தாயார் முகிலனை பார்த்தபோது முகிலன் பயத்துடன் இருந்தான். அப்போது அவன் தாயார் அவனுக்கு ஆறுதல் அளித்து என்ன நடந்தது என விசாரித்தார். முகிலன் நடந்தவற்றை அப்படியே கூறினார். அப்போது முகிலனின் தாயார் நன்றியுடன் அவன் நாயை பார்த்தார். அன்றிலிருந்து தினமும் முகிலனும் அவன் தாயாரும் உணவு பிற உயிர்களுக்கு தந்தனர். கதையின் பொருள். கதையின் நீதி. பகுத்துண்டு எல்லா உயிர்களும் பகுத்துண்டு வாழ்ந்து சமநிலையை பேணுதல் வேண்டும். இதுவே இக்கதையின் நீதியாகும். நன்றி, வணக்கம்.